Guys, welcome to the third and final lab. So in the get started with pub or subல இதுதான் final lab and third lab. So இதை எப்படி பண்றது நம்ம பார்த்துடலாம். So as usual நம்ம start lab தரோம் and launch with 1 credit. ஸோ இங்கே நமக்கு வந்துட்டு லேப் ரிசோர்ஸ் வந்துட்டு தனியாக அலோகேட் பண்ணுவாங்க. இந்த லேப் மட்டும் ஒவ்வொருத்தருக்கும் டிஃப்ரெண்ட் மெத்தடாலஜி, அதாவது உங்களுக்கு என்ன கொடுக்குறாங்களோ அது பொறுத்து ப்ராம்ப்ட் வரும். ஸோ உங்களுக்கு மொத்தம் 3 விதமாக தரலாம். ஃபார்ம் 1, ஃபார்ம் 2, ஃபார்ம் 3. ஸோ மூணுத்துக்குமே டிஃப்ரெண்டான ப்ராசஸ் இருக்குது. கவலையே வேணாம், இந்த 3 ஃபார்முக்கும் கமெண்ட் வந்துட்டு நான் கீழே தந்துடுவேன். ஸோ உங்களுக்கு என்ன ஃபார்ம் வந்திருக்கோ அந்த ஃபார்மோட கமெண்ட் மட்டும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கனாலே போதும். ஸோ இப்போ லோட் ஆகிட்டு இருக்கு, நமக்கு என்ன ஃபார்ம் வருதுன்னு பார்ப்போம். ஸோ யூஸ்வலி இது வந்துட்டு 1 மினிட் டைம் எடுக்கும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஸோ நமக்கு வந்துட்டு இங்கே கொடுத்தாச்சு. ஸோ நம்ம இப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ இங்கே டாஸ்க் 1 வந்துட்டு எனக்கு கிரியேட் பப் ஆர் சப் ஸ்கீமான்னு இருக்கு. ஸோ டாஸ்க் 2 வந்துட்டு டாபிக் யூசிங் ஸ்கீமா. டாஸ்க் 3 வந்துட்டு கிரியேட் ட்ரிகர் கிளவுட் ஃபவுண்டேஷன் ஃபங்க்ஷன் வித் அ பப் ஆர் சப் டாபிக். ஸோ என்னோட டாஸ்க் 1, டாஸ்க் 2, டாஸ்க் 3 இதுதான். ஸோ நான் இங்கே கூகுளில் நான் உங்களுக்கு ஷீட்டில் எல்லாமே கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ ஃபார்ம் 1ல பார்த்தீங்கன்னா இந்த செட் ஆஃப் டாஸ்க் வந்துட்டு இருக்கும். ஸோ எனக்கு வந்தது இது இல்லை. ஸோ நெக்ஸ்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபார்ம் 2. ஸோ எனக்கு இங்கே என்ன டாஸ்க் இருக்கோ அதே தான் இந்த ஃபார்ம் 2லேயும் இருக்குது. ஸோ இப்போ எனக்கு வந்திருக்கிறது ஃபார்ம் 2. ஸோ டாஸ்க் 1 பார்த்துக்கிட்டிங்கன்னா கிரியேட் பப் ஆர் சப் ஸ்கீமா, இங்கேயும் அதே தான் இருக்குது. ஸோ செகண்ட் ஒன் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதே மாதிரி தான் பப் ஆர் சப் டாபிக் யூசிங் ஸ்கீமா, இங்கேயும் அதே தான் இருக்குது. ஸோ ஃபார்ம் தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டட் ட்ரிகர் கிளவுட். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா அதே தான் இருக்குது. ஸோ நான் ஃபார்ம் 2ஓட கமெண்டை நான் காப்பி பண்ணிக்கணும். ஸோ இப்போ நான் ஃபார்ம் 2ஓட கமெண்ட் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி மொத்தம் உங்களுக்கு 3 ஃபார்ம் இருக்குது. 3 ஃபார்முமே டாஸ்க் 1, டாஸ்க் 2, டாஸ்க் 3 3 தான் டிவைட் பண்ணியிருப்போம். இது 3மே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்களோ அது அந்த ஃபார்மோட கமெண்ட்டை காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் இதெல்லாம் ரெகுலர் ஸ்டெப் தான். ஸோ நம்ம ஒரு இன்காக்னிட்டோ விண்டோவில் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஸோ நமக்கு இந்த பேஜில் லேண்ட் ஆயிரும். ஸோ ஒன்ஸ் லேண்ட் ஆயிடுச்சுன்னா அக்ரி அண்ட் கண்டினியூ தந்துட்டோம். இங்கே ஆக்டிவேட் கிளவுட் ஷெல். ஸோ எப்பயும் போல நமக்கு வந்துட்டு அந்த கிளவுட் ஷெல் ஆக்டிவேட் ஆகும். ஸோ இங்கே கண்டினியூ தந்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு ஆத்தரைசேஷன் கேட்கும். ஸோ இங்கே ஆத்தரைஸ். ஸோ இங்கே காட்டி தந்துட்டு ஸோ அந்த கமெண்டை நான் ஆல்ரெடி காப்பி பண்ணிட்டேன், இங்கே பேஸ்ட் பண்ணுறேன், தென் என்டர். ஸோ இங்கே ஜிசிபி ரீஜன் ஒரு இது கேட்கும் நீங்கள் என்டர் கொடுத்தோடனே. ஸோ அந்த ரீஜனுக்கு வந்துட்டு நம்ம இங்கே டைமருக்கு கீழே உங்களுக்கு வந்துட்டு ரீஜன் இருக்கும். ஸோ இதை காப்பி பண்ணோம்னா இங்கே காப்பீடுன்னு வந்துருச்சு, இங்கே நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ தென் என்டர். ஸோ இது வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கு. ஸோ எக்ஸிக்யூட் ஆகி முடிகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம்.
ஓகே, நம்ம இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆகி முடிஞ்சாச்சு. ஸோ நம்ம அடுத்த டேப்ல போயிட்டு நம்ம மார்க்ஸ் பார்ப்போம். பண்ணி பார்க்கலாம். ஸோ நமக்கு வந்துட்டு எல்லா பாயிண்ட்ஸும் நம்ம வந்துட்டு 100 அவுட் ஆஃப் 100 வாங்கியாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ஒன்ஸ் நம்ம மார்க் வாங்கினோடனே என் லேப் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ என் லேப் தரோம். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி நம்ம வந்துட்டு நம்மளோட தேர்ட் ஸ்கில் பேட்சையும் நம்ம முடிச்சாச்சு. ஸோ அதை எப்படி நம்ம செக் பண்ணிக்கலாம்னு டேஷ்போர்ட் போயிட்டு இங்கே வியூ பேட்சஸ். ஸோ நம்மளோட தேர்ட் ஸ்கில் பேட்சையும் நம்ம வந்துட்டு அச்சீவ் பண்ணியாச்சு. ஸோ அவ்வளோதான் கைஸ்.